சின்ன திரையில மோனிஷா பிளெஸி அவர்கள் பயங்கரமா ஃபேவரைட் ஆயிட்டாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலியமா ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது எப்படி சொல்றது? ஒவ்வொரு குக்கிங் நிகழ்ச்சி மூலியமாவும் ரசிகர்களுடைய இடத்துல வந்து மனசுல இடம் பிடிச்சது இல்லாம, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா பயங்கரமான ஒரு பிளேஸ வந்து புடிச்சுட்டாங்க அப்டின்னே வந்து சொல்லலாம். டாப்பு குக்கு, டூப்பு குக்கு நிகழ்ச்சிலலாம் ஒவ்வொரு எபிசோட்லயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவல்ல வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்டின்னே வந்து சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்தியன் அவார்ட்ஸ் வழங்குன பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் 2026 ஃபீமேல் அப்டின்ற கேட்டகரியில நம்ம மோனிஷா பிளெஸி அவர்கள் ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. அது ரொம்பவே ஹாப்பி நோட்டடா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் குடுத்ததுக்கு இந்தியன் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இத்தன வருஷம் எனக்கு வாய்ப்பு குடுத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா ரஃபூஃபா மேமுக்கும், பார்த்திவ்மணி அண்ணாக்கும், மீடியா மேசன் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா, அவங்க என்ன நம்பி வாய்ப்பு குடுக்கலன்னா, நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஸோ, அதனால நான் வந்து காலத்துக்கும் ரொம்பவே நன்றி கடன் பட்டுருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்குமே ரொம்பவே தேங்க் பண்ணி அவங்களுடைய சிஸ்டருக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களும் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.